குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரிசையாக பார்த்துட்டே வரோம். சப்ஜெக்ட் வைஸாக அதில் உள்ள சிலபஸ் படி பார்த்துக்கிட்டே வரோம். ஓகே, நம்ம இது வந்து டே 12 வீடியோ. இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி போட்ட வீடியோஸ் தான். ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த மன்னர்லாம் வரிசையாக வருவாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து அதோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம். ஓகே, இந்த பானிபட் போர் அப்படிங்கிறது வந்து 3 போர் நடந்திருக்கும். ஓகே, அதில் வந்து எந்த இயர் அப்படிங்கிறது வந்து முக்கியம். அதுக்கப்புறம் யாருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு பானிபட் போர் யாருக்கும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். ஓகேவா, பாபர் அப்படிங்கிறது வந்து முகலாய எம்பையரில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள மன்னர். இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு முன்னால் டெல்லி சுல்தானில் உள்ளவர். ஓகே, அது எந்த வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1526 நடந்திருக்கும். ஒரு 30 வருஷம் கழிச்சு 1556 வந்து 2வது பானிபட் போர் நடக்கும். அது யாருக்கும் அப்படின்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். ஓகேவா, அது வந்து 1556 நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 3வது பானிபட் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1761 நடந்துச்சு. ஓகே, அது வந்து யாருக்கும் அப்படின்னா அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவருக்கும் மராத்தா எம்பையருக்கும் நடந்திருக்கும் 3வது பானிபட் போர் அப்படிங்கிறது. ஓகே, இந்த பானிபட் போரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த வருஷம் யாருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு பானிபட் போரில் வந்து பாபர் வின் பண்ணியிருப்பார். 2வது பானிபட் போரில் வந்து அக்பர் வின் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து வந்து பாலிட்டி பார்ப்போம். பாலிட்டியில் வரைக்கும் நம்ம வந்து ஷெடியூல் பார்ட், அப்புறம் ஒரு சில அமெண்ட்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் பார்ப்போம். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா வந்து சட்ட திருத்தம். ஓகே, இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு சில ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக என்னென்ன சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எத்தனை சட்ட திருத்தம் அப்படின்னா 23, 45, 62, 79, 8, 95. ஓகேவா, இத்தனை சட்ட திருத்தம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்காக போடப்பட்ட சட்ட திருத்தம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் 23, 45 அப்படிங்கிறது 2, 3, 4, 5 வரிசையாக ஆர்டர் படி நம்பர் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம் 2, 3, 4, 5. அதுக்கடுத்து பாருங்கள் 62, 79, 8, 95 இதெல்லாம் ஃபஸ்ட்டு லெட்டரை பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரை 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ அதை வச்சே படிச்சிடலாம் நம்ம. அப்போ அது வந்துடும். சைடில் வந்து நம்ம 2, 9, அப்புறம் வந்து 8 கிடையாது, அப்புறம் 5 இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ 62 அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டிக்குள்ள அமெண்ட்மெண்ட் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ ஓகே இந்த 62 அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டிக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் வந்து போட்டுடலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடியது வந்து காஸ்மாலஜி. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி கேலக்ஸிஸ். ஓகேவா, இந்த கேலக்ஸி வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, அப்ராக்சிமேட்டாக எத்தனை கேலக்ஸி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பிக் பேங் தியரி அப்படிமா. பிக் பேங் தியரி வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் வந்து ஆரிஜின் ஆனது வந்து எல்லாம் சொல்லக்கூடிய வந்து பிக் பேங் தியரி. நம்ம மனுஷங்க அதிகப்படியாக கண்டுபிடிச்ச தியரியை வந்து பிக் பேங் தியரி அதான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பிக் பேங் தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், நம்மளோட யூனிவர்ஸ். ஓகே, அண்டம் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து பிக் பேங் தியரி. ஓகே, யூனிவர்ஸ்னால் தமிழில் பிரபஞ்சம். ஓகேவா, பிரபஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளூட்டோ வந்து நம்ம என்ன பிளானட் சொல்லுவோம் அப்படின்னா டார்க் பிளானட் அப்படிமோ. ஏன்னா இப்போ வந்து ப்ளூட்டோ வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் ஓகே சோலார் சிஸ்டத்தில் கிடையாது. சோலார் சிஸ்டத்தில் வந்து 8 பிளானட் தான் இருக்குது. அது ஏன் ப்ளூட்டோ வந்து அந்த பிளானட்டோட அந்தஸ்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பிளானட்னால் என்ன அப்படின்னா வந்து சூரியனை சுற்றி ஒரு பாத்துலேயே சுற்றணும். ஓகேவா, அந்த மாதிரி சுற்றினா மட்டும்தான் வந்து அதை பிளானட் அப்படிம்பாங்க. ஆனால் ப்ளூட்டோ வந்து அதோட அந்த பாத்துலேருந்து சைடு மாதிரி அதோட டைரெக்ஷன் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டு ஓகே அந்த பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிட்டு அதனால் வந்து அதை டார்க் பிளானட், அது வந்து பிளானட்டோட அந்தஸ்துலேருந்து அதை இறக்கிட்டாங்க. ஓகே, அப்போ பிக் பேங் தியரி அப்படிங்கிறது வந்து ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேவா, நம்ம பிரபஞ்சத்தை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பிக் பேங் தியரி. ஓகே, டயாமீட்டர் ஆஃப் சன்னோட டயாமீட்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. 14 lakhs km/square. ஓகேவா, இது வந்து அப்ராக்சிமேட்டாக 14 lakh km/square. ஓகே, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்டோரியாக ஒரு சில விஷயம் படித்தாலும் ஒன் வேர்டு மாதிரி மற்ற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்ப்போம்.
நம்ம 5 இயர் பிளான்லாம் வரிசையாக பார்த்துட்டே வரோம். இதான் வந்து லாஸ்ட்டாக இப்போ உள்ள 12th 5 இயர் பிளான். இதோட 5 இயர் பிளான் வந்து முடிஞ்சது. ஓகே, இந்த நம்ம எல்லா 5 இயர் பிளானுக்கும் ஒரு டோட்டலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலனாலும் அது கண்டிப்பாக பாருங்கள். ஐஎஃப்எஸ் ஓகே, இது அப்ஜெக்டிவோட ஹிண்ட் வேர்டு வந்து ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ்னால் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத், ஃபாஸ்டர் க்ரோத், சஸ்டைனபிள் க்ரோத். இதான் வந்து 12th 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸில் வந்து ஃபேத்தோமீட்டர்னால் என்ன அப்படின்னா ஓசியன் ஓகேவா, இந்த கடலோட டெப்த்தை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபேத்தோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைன்டோன். ஹைட்ரஜன் பாம் பேஸ்ட் ஆன். ஹைட்ரஜன் பாம் வந்து எந்த பிரின்சிபல் இல்லைனா எந்த ரியாக்ஷனில் பேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஃபியூஷன் ஃபிஷன் அப்படிங்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபியூஷன்னா வந்து ரெண்டு விஷயம் ஒன்றா இணையுது. ஓகே, இணைகிறது தான் ஃபியூஸ் அப்படிங்கிறது, பெரியது வந்து ஃபிஷன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன், இதே ஆட்டம் பாம் வந்து ஃபிஷன் ரியாக்ஷன். ஓகே, 4th கொஸ்டின் பாருங்கள். எனர்ஜி கண்டினியூஸ்லி ஜென்ரேட்டட் இன் சன் டியூ டு. அதாவது சன்னில் வந்து எனர்ஜி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் பாம்பு அப்புறம் வந்து சன்னு எல்லாமே வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நியூக்ளியான் இஸ் காமன் நேம் ஃபார். நம்ம நியூக்ளியான் எதை சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் சேர்த்து சொல்கிறது தான் வந்து நியூக்ளியான் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கெமிக்கல் யூஸ் டு ரிப்பன் மேங்கோஸ். அதாவது மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காண்டி என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் இது வந்து எல்லோரும் படிச்சிருப்போம் கால்சியம் கார்பைட் அப்படின்னு. ஆனால் ஆப்ஷனில் வந்து கால்சியம் கார்பைட், கால்சியம் பைகார்பேட், கால்சியம் கார்பனேட் அதாவது வித்தியாசமாக கொடுத்துருக்கும் போது ஓகே கால்சியம் தெரியும், அது கார்பைடா கார்பனேட்டா அந்த மாதிரி டவுட் வரும். ஸோ அதை கிளியராக படிச்சுக்கோங்க. அதாவது கால்சியம் கார்பைடு ஓகேவா, மாம்பழத்தை படுக்க வைக்காண்டி வைக்கக்கூடிய கெமிக்கல் வந்து கால்சியம் கார்பைட். ஓகே, நெக்ஸ்ட்டு நைலான் த்ரெட்ஸ் ஆர் மேடு ஃபார்ம். நைலான் த்ரெட்டை வந்து ஏலேருந்து உருவாக்குவாங்க அப்படின்னா பாலிமர் அதில் தான் வந்து நைலான் த்ரெட்டை உருவாக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் மில்க்கு. மில்கில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரோட்டீன் வந்து கெசைன். ஓகே, மில்கில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரோட்டீன் வந்து கெசைன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஓகே, மில்கில் வந்து என்ன ஆசிட் இருக்குது? லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் ஏதாவது நீங்கள் எடுக்க முடிஞ்சால் அதையும் சேர்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு வீடியோவில் 40 கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 60 கொஸ்டின் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் சீக்கிரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, விச் கண்ட்ரி ரீசென்ட்லி டெட்டனேட்டட் ஃபஸ்ட் ஹைட்ரஜன் பாம். ஓகே, முதல்ல ஹைட்ரஜன் பாம் வந்து எந்த கண்ட்ரி போட்டாங்கன்னு கேட்காங்க. நார்த் கொரியா தான். இப்போ நியூஸ் பேப்பரோட வழக்கமாக நார்த் கொரியா பேர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்ப்போம். என்சீம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். என்சீம்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கை, பாக்டீரியா, அல்கை இந்த மூணுலேயுமே வந்து என்சீம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரிச்சஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B1. அதாவது விட்டமின் B1 வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரெட்டில் தான் வந்து விட்டமின் B1 வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தேர்ட் ஒன்று பாருங்கள். மெயின்லி விச் கலர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து எந்த கலர் வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்கு. ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து எந்த கலர் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கலர். ஓகே, நம்ம அடுத்ததாக ஆப்டிடியூட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் சம் பாருங்கள். இஃப் எ பெர்சன் வாக்ஸ் அட் 14 km/h இன்ஸ்டீட் ஆஃப் 10 km/h. அதாவது இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃபுக்கு அப்புறம் எது கொடுத்துருக்காங்களோ நம்ம அதுக்கு பதிலாக இதை மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல அது பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல கொடுத்துருக்க மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹி வுட் ஹேவ் வாக்டு 20 km மோர். என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து 10 km/h ஸ்பீடில் தான் போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 14 km/h ஸ்பீடில் போயிட்டார். ஓகே, அதனால் என்னாச்சு அப்படின்னா அவர் 20 km எக்ஸ்ட்ராவாக அவர் நடந்திருக்காரு. ஓகேவா, என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு 10 மணி நேரம் போகணும். ஓகேவா, 10 மணி நேரம் தான் போகணும். அந்த 10 மணி நேரம் வந்து அவர் 10 km ஸ்பீடில் தான் போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த 10 மணி நேரத்தை 14 km ஸ்பீடில் போயிட்டார். அப்படி போகிறதுனால ஒவ்வொரு கிலோமீட்டர் என்ன பண்ணுவார், 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போவார். அப்படி தானே, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போவார். அந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே அவர் வந்து 10 கிலோமீட்டரில் போக வேண்டியதுக்கு பதிலாக 14 கிலோமீட்டரில் போயிட்டார். இதனால் வந்து அவரோட டோட்டல் டிஸ்டன்ஸில் வந்து 20
கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டார். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு? 20 கிலோமீட்டர். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு. அப்படி தானே? கரெக்டாக வந்து அவர் 10 கிலோமீட்டர் போகணும். ஆனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு. அப்போது 20/4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸு பை வந்து ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டைம் கிடச்சிருமா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு 5. இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 5 டைம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ கிலோமீட்டரோ வந்து அதில் வந்து எவ்வளோ ஸ்பீடுங்க மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், 5 அப்படிங்க கிடைக்கும். ஓகேவா? இந்த 5ஐ வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகணுமோ அதில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஆன்சரு. அப்போ 5 × 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் போவீங்க. இது ஆன்சர். நான் ஃபஸ்ட்டு சொல்ல கேளுங்க. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 14 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. ஆனால் அவர் போக வேண்டிய டயத்தை வந்து அதே டயத்தில் தான் போகிறாரு. அவர் வந்து ஒரு 5 மணி நேரம் போகணும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதே 5 மணி நேரம் தான் வந்து அவர் 14 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்லையும் போகிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு மணி நேரமும் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்காரு. அப்படி போகிறதுனால வந்து மொத்தத்தில் 20 கிலோமீட்டர் வந்து அவர் எக்ஸ்ட்ரா போயிட்டார். ஓகேவா? மொத்த டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாரோ அதை வச்சு டிவைட் பண்ணிடணும் 4. அப்போது டோட்டலாக உங்களுக்கு 5ன்னு கிடைக்கா? 5 மணி நேரம் அப்படின்னு கிடைக்கும். அந்த 5 மணி நேரத்தை வந்து அவர் ஆக்சுவலாக போகக்கூடிய டயத்தில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி சம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். The difference between SI and CI compounded annually on a certain sum of money for 2 years at 4% per annum is ₹1. The sum is என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ₹1 2 வருஷத்துக்கு. ஓகேவா? 2 வருஷத்துக்கு. எப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு அமௌண்ட் எக்ஸுங்கிற அமௌண்ட்டை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் தமிழில் வந்து தனி வட்டி அப்படிம்பாங்க. ஓகேவா? அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் விடுதாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் விடுதாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது ஒரு வட்டி கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு வட்டி கிடைக்கும். அந்த 2 இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து ₹1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஓல்ட் சம், அதாவது அந்த பிரின்சிபல் சம்முனா வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்மு வந்து நம்ம ஃபார்முலா படியும் பண்ணலாம், ஃபார்முலா இல்லாமல் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SI அண்ட் CI வித்தவுட் ஃபார்முலா அப்படின்னு. அதில் ஃபார்முலா இல்லாமல் போட்டிருப்போம். அதனால் வந்து இப்போ இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவேன். 2 years அப்படின்னு டிஃப்ரென்ஸ் 2 years அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR²/100². ஓகேவா? இந்த சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 டிஃப்ரென்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த 2ல் ஏதாவது ஒன்று கேட்காம விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்டுருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த 2ஐயும் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க, சம்மு தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. அப்போ 4² ஆனால் 16. கீழே வந்து 100². ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 100 × 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு இதை நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா 625 கிடைக்கும். ஓகே, பிரின்சிபல் வந்து 625 தான். ஓகேவா? நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா? 3 வருஷம் கேட்டாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா, 2 இயர்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டே வரோம். ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு, வேறு மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.